சின்ன வயசுலேருந்து எத்தனையோ ஸ்போர்ட் ஃபிலிம் பார்த்துருந்தாலும் இந்த பாக்ஸிங் ஃபிலிம்ஸ் அப்படின்னு வந்துட்டாலே நமக்கு கூஸ் பம்ஸ் எல்லாம் ஏற ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு அந்த அடிச்சுக்கும் போது அந்த ஹீரோ ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய ஆள் மனசுலேருந்தெல்லாம் பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ அவ்வளோ கனெக்டிவிட்டியாக இருக்க ஒரு ஸ்போர்ட் பாக்ஸிங்னே சொல்லலாம். வழக்கமாக ஸ்போர்ட்ஸ் படங்கள் பயங்கரமான ஒரு இன்ஸ்பிரேஷனை கொண்டு இருந்தாலும் பாக்ஸிங் ஃபிலிமில் இருக்க இன்ஸ்பிரேஷன் ரொம்ப டிஃப்ரெண்ட் லெவலில் இருக்குங்க. உங்களுக்கு ஈஸியாக கம்பேக் கொடுக்குற ஸ்போர்ட் கிடையாதுங்க பாக்ஸிங். ஸோ ஒரு பாக்ஸராக நீங்கள் டவுன்ஃபால் அடைஞ்சிட்டீங்க, இல்லை உங்களுக்கு ஏதோ பர்சனலாக நடந்துருச்சு அப்படின்னா நீங்கள் திரும்ப கம்பேக் கொடுக்குறது ரொம்ப கஷ்டம். பட் அதை ஹிஸ்ட்ரியில் பல பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது பாக்ஸிங் இஸ் வே பெட்டர் மோட்டிவேஷனல் தென் அதர் ஸ்போர்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு தரமான பாக்ஸிங் கதைகள் கொண்ட லிஸ்ட்டை இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிறேன். படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டிஸ்க்ளைமர். படத்தில் இருக்கிறது எல்லாமே ஆர் ரேட்டட். குழந்தைங்க கூட தயவு செஞ்சு பார்த்துக்கிட்டு அப்புறம் என்னையை திட்டக்கூடாது சொல்லிவிட்டேன் பார்த்துக்குங்க. ஹார்ட் பேஷண்ட்டு வேறு யார் இருந்தாலுமே கூட வச்சுட்டு பார்க்காதீங்க. ஏன்னா அடிக்கிறது பட்டுன்னு சாவடியாக இருக்கும். ஒரு சில பேர் செத்து போயிடுவாங்க படத்தில். அந்த மொமெண்ட்லாம் பார்த்தோன்னே அவங்களுக்காவது நடந்து போச்சுன்னா சிக்கலாகி போயிடும். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக்காக எடுத்துருக்க படங்கள். சேனல் இப்போ தான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டுக்கோங்க. நல்ல கண்டென்ட்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். நம்மளோட லிஸ்ட்டில் 5ஆவது பிடிச்சிருக்குது அலி. 2001 இந்த படத்தை ஒரு ட்ராமா ஸ்போர்ட் ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபேமஸ் பாக்ஸிங் லெஜெண்ட் முகமது அலி. ஸோ அவர் 1964 74 வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணார். அது என்னென்ன பிரச்சனைகள், அப்புறம் அவர் கெரியர்ஸை இது எப்படி அஃபெக்ட் பண்ணிச்சு அப்படிங்கிறத தத்ரூபம் இந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. இந்த படத்தில் எஸ்பெஷலாக என்ன பிரச்சனை அந்த இடத்துல நடக்கும் அப்படின்னா, இவர் மால்கம் எக்ஸோட தொடர்பில் உள்ளவர். மால்கம் எக்ஸ் யாருன்னு உங்களுக்கு தெரியும், இந்த கருப்பினத்துக்காக போராடினவர். ஸோ அந்த காரணத்தினாலையும் மேற்கொண்டு வியட்நாம் வரப்போ மக்களை கொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி இவர் ஸ்டேட்மெண்ட்ஸ் விட்ட காரணத்தினாலையும் இவரால் தன்னுடைய சொந்த கண்ட்ரியை ரெப்ரசென்ட் பண்ணி ஆட முடியாமல் போயிடுது. ஸோ இது அவருடைய கெரியரோட ஒரு டவுன்ஃபால். இந்த டவுன்ஃபாலை இவர் எதிர்த்து இந்த பிளாக் பீப்புளுக்கான அந்த போராட்டத்தில் எப்படி ஹெல்ப் பண்ணுறாரு அப்படிங்கிறதையும் இந்த படத்தில் காமிக்கிறது தான் இந்த படத்துடைய பீக்னஸ். இந்த படத்தை ஃபஸ்ட்டு பார்க்குறப்போ எதுக்கு வில் ஸ்மித்தை அலியா கேஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு எனக்கு அப்போ புரியல. பட் படம் ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இவர் தான் இந்த படத்துக்கு போட்டது சரி அப்படின்ற ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குற அளவுக்கு இருந்துச்சுங்க அந்த படத்தில். இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 6.9. அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் 4th பிளேஸை பிடிச்சிருக்குது ப்ளீட் ஃபார் திஸ். 2016 இந்த படத்தை ஒரு பாக்ஸிங் ட்ராமா ஃபில்மாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு சாம்பியன்ஷிப் டைட்டில் வின் பண்ண வின்னி பெசன்ஸாவுடைய உண்மை கதையை தான் இந்த படத்தில் படமாக்கியிருக்காங்க. அவரோட சொந்த கதையிலேயே அவர் ஒரு மோசமான கார் ஆக்சிடென்ட்டை ஃபேஸ் பண்ணி அவர் திரும்ப வரவே மாட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருப்பார். மீன்ஸ் நடக்கக்கூட முடியாதுங்க. அப்படி ஒரு சுச்சுவேஷன்லேருந்து அவர் ரெக்கவர் ஆகி திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை ட்ரெயின் பண்ணி சில வருஷங்களில் ஒரு பெரிய பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்பை அட்டன் பண்ணுவார். ஸோ ஒரு மனுஷன் டிட்டர்மினேஷனோடு இருக்கான் அப்படின்னா அவன் எந்த இடத்துக்கு வேணால் போகலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் ஒரு எக்ஸாம்பிள். இந்த படம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, ரொம்ப அண்டர்ரேட்டட். ட்ரை பண்ணுறேன்னா ட்ரை பண்ணுங்கள். இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7. அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் 3rd பிளேஸ் பிடிச்சிருக்குது த ஃபைட்டர். 2010 இந்த படத்தை ஒரு டாக்குமெண்ட்ரி ட்ராமா ஃபில்மாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா, மிக்கி வாட் அப்படின்ற ஒரு புது பாக்ஸர் களத்தில் உருவாகிறாரு. இவர் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பாக்ஸிங் பண்ணி முன்னேறி போகிறத பார்க்கும்போது இவருக்கு ஒரு பிரைட்டான ஃபியூச்சர் இருக்குது அப்படின்ற ஒரு பக்கம் மக்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்க சமயத்தில் இவருடைய அண்ணங்கிட்டேருந்து இவருக்கு பல பிரச்சனைகள் வரும். இவங்க 2 பேருக்குள்ளே கருத்து வேறுபாடு வரும். ஸோ ஒரு அண்ணன் தம்பிக்குள்ளே இருக்க ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஒரு பீக் பண்ணி இந்த இடத்துல காட்டியிருந்தாலும் இவருடைய கெரியரில் இவர் கடைசியில் சக்சீட் ஆகிறாரா இல்லையா, இவர் ஒரு லைட் வெயிட் சாம்பியன் ஆகிறாரா இல்லையா அப்படிங்கிறத படத்தில் காமிச்சிருப்பாங்க ரொம்ப அற்புதமாகவே. இந்த படத்தில் மார்க் வால்பர்க்கும் சரி, கிறிஸ்டியன் பேலும் சரி, அவங்க ரோலை அந்த லைனுக்குள்ளே பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு எக்ஸ்ட்ரீமிசமே இந்த படத்தில் கிடையாது. 2 ஹீரோஸும் எந்த அளவுக்கு நடிக்கணும் அந்த அளவுக்கு நடிச்சது தான் அந்த படத்துடைய சக்ஸஸ்ன்னு நான் சொல்லுவேன். இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 8. நம்மளோட லிஸ்ட்டில் 2வது இடத்தை பிடிச்சிருக்குது சிண்ட்ரெல்லா மேன். 2005 இந்த படத்தை ஒரு பீரியாடிக்கல் ட்ராமா ஃபில்மாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜேம்ஸ் பிராடாக் அப்படின்றவருடைய உண்மை கதையை தான் இந்த படத்தில் படமாக்கப்பட்டிருக்கு. நான் இந்த லிஸ்ட்டில் வச்சிருக்கிறதுலையே இதுதான் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை உங்களுக்கு ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இருக்க ஒரே ஒரு பாக்ஸிங் படம். நீங்கள் மேட்சஸ் பார்த்துருந்தா உங்களுக்கே தெரியும், லைட் வெயிட் காம்படிஷனோட ஹெவி வெயிட் காம்படிஷனில் அக்ரெஷன் ரொம்ப ஹெவியாக இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அக்ரெசிவ்னஸ் இருக்க இந்த ஸ்போர்ட்டில் ஒரு சாதாரண மனுஷனாக இருந்து 1920 காலகட்டங்களில் உங்களுக்கு கிரேட் டிப்ரெஷன் நடந்துச்சு. அப்படின்னா ஒரு பெரிய பொருளாதார பின்னடைவை அமெரிக்கா சந்திச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த சமயத்தில் உலகம் பூராவே கஷ்டத்தில் இருந்த சமயத்தில் உங்களுக்கு யார்ட்டையுமே பணம் இல்லாமல் ரொம்ப காசுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இவருடைய கெரியரை எப்படி பர்சியூ பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பார். இந்த சமயத்தில் இவருக்கு உறுதுணையாக ஒரு துணை அமையிறதும், இவர் தன்னுடைய கெரியரில் பக்காவாக ஃபோக்கஸ் பண்ணி மின்னுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய பாக்ஸர் ஆகிறதும், ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் ஜெயிக்கிறதும் தான் இந்த படத்துடைய மெயின் கதை. இதுதான் ரியல் ஸ்டோரியும் கூட. ஸோ இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாகவும் அற்புதமாகவும் எடுத்திருப்பாங்க. இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 8.3. நம்மளோட லிஸ்ட்டில் 1st பிளேஸை பிடிச்சிருக்குது $1 மில்லியன் பேபி. 2004 இந்த படத்தை ஒரு பாக்ஸிங் ட்ராமா ஃபில்மாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா, ஃப்ராங்கி அப்படின்னு ஒரு ஸ்டப்பானான கோச் அப்படின்னு சொல்லலாங்க. இவர் எப்படி சொல்கிறது, உங்களுக்கு
ஒரு கடுகடுன்னு இருக்கவங்க ஒரு லூஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி சொல்லிட முடியாது. பட் அந்த மாதிரி ஒரு டைப்பு. அப்படி இருக்க ஒரு கோச் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு பொண்ணுடைய டேலண்ட்டை பார்த்துட்டு இந்த பொண்ணை வந்து நம்ம ட்ரெயின் பண்ணணும், இவளை வந்துட்டு ஒரு பெரிய பாக்ஸர் ஆக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்துட்டு அவளை கோச் பண்ணி அவளை வந்துட்டு கடைசியில் எப்படி பாக்ஸர் ஆக்குறாரு அப்படிங்கிறது தான் வந்துட்டு படத்தோட மிச்ச கதை. இவ வந்துட்டு ஃபைனலாக அந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப் போய் ஜெயிக்கிறாளா இல்லையா அப்படிங்கிறத வந்து ரொம்ப அற்புதமாக காட்டியிருப்பாங்க. இந்த கதையை வந்துட்டு நம்ம தமிழில் ஆல்ரெடி பார்த்துருப்போம் இறுதி சுற்றில். ஆக்சுவலாக வந்துட்டு இறுதி சுற்று வந்து கிட்டத்தட்ட ஒரு அன்அஃபிஷியல் ரீமேக்னே சொல்லலாம். இந்த படத்துலையும் கூட கோச்சுக்கும் அந்த பொண்ணுக்கும் வந்துட்டு ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டுரும். அதெல்லாமே வந்து எக்ஸாக்டாக அப்படியே காட்டியிருப்பாங்க. பட் வந்து இந்த படம் வந்துட்டு இறுதி சுற்றோட பல மடங்கு பெட்டரான ஒரு படங்க. அதுவும் நல்லா தான் இருக்கும். பட் இது வந்துட்டு வே பெட்டருங்க இது. இந்த படத்தில் வந்துட்டு ஹிலாரி அவங்களுடைய ரோலை வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணது தான் இந்த படத்தை வந்துட்டு தாங்கி பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம். ஐயா மார்கன் ஃப்ரீமேன் அங்கங்கே வந்து வேலையை கட்டிட்டு போவார் படத்தில். ஸோ படத்தை எப்படி கொண்டு போகணும் அப்படின்றத வந்து கிளின்ட் ஈஸ்ட்வுட்டுக்கு நம்ம சொல்லி தரணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கே தெரியும் தலைவன் என்ன பண்ணுவான்னு. இன்ஃபேக்ட் வந்துட்டு இந்த படத்தில் வந்து டேரக்டரும் அவர் தான், அப்புறம் இந்த ஃப்ராங்கியா நடிச்சிருக்கதும் அவர் தான். ஸோ அவருடைய ஒரு லேட்டர் பீரியடில் எடுத்த ஒரு மாஸ்டர் பீஸ்னால் அது இதை சொல்லுவேன். இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 8.5. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே. இது மாதிரி தரமான வீடியோ வேணும் அப்படின்னா எங்கள் சேனலில் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு தயங்க வேணாம். வேறு ஏதாவது வீடியோ இது மாதிரி வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் கண்டிப்பாக பண்ணுறோம். பை.